பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேரல்ல பிற. இந்த குறளுக்கான விளக்கம்: அறிய வேண்டிய அனைத்தையும் அறியும் அறிவு படைத்த பிள்ளைச் செல்வத்தைத் தவிர மற்றவற்றை ஒருவன் பெரும் நன்மையாக நான் எண்ணுவதில்லை என வள்ளுவர் கூறுகிறார். எழுபிறப்பும் தீயவே தீண்டா பழுப்பிறங்காப் பண்புடை மக்கட் பெறின். இந்த குறளுக்கான விளக்கம்: பழி இல்லாத நல்ல பண்பு உடைய பிள்ளைகளைப் பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீயவினை பயனாகிய துன்பங்கள் வந்து சேராது. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். இந்த குறளுக்கான விளக்கம்: பிள்ளை செல்வமே மிகப் பெரிய செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர். அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில்தான் பிள்ளை செல்வம் வந்து அடையும். அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இந்த குறளுக்கான விளக்கம்: தம் பிள்ளைகளின் சிறு கையால் பிசையப்பட்ட உணவு அமிழ்தைக் காட்டிலும் மிக இனிது. அந்த உணவை விட ஒரு தேவாமிர்தம் பெற்றவர்களுக்கு என்றும் கிடைப்பது இல்லை. மக்கள்மே தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இந்த குறளுக்கான விளக்கம்: பெற்ற பிள்ளைகளின் கை கால்களைத் தொட்டு தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் குழந்தை பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம் தருவது ஆகும். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளா தவர். இந்த குறளுக்கான விளக்கம்: பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மழலைச் சொல்லைக் கேட்காதவர்தாம் குழலும் யாழும் கேட்க இனியவை என்பர். அதாவது பெற்ற பிள்ளைகளின் குழந்தை பேச்சைக் கேட்டு இன்பம் பெறாதவர்கள்தான் புல்லாங்குழலின் இசையை இனிது என்று பெருமை கூறுவார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். இந்த குறளுக்கான விளக்கம்: தந்தை தன் மகனுக்குச் செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனைக் கல்வியில் மேம்படச் செய்தலாகும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இந்த குறளுக்கான விளக்கம்: தம் பிள்ளைகள் அறிவு மிக்கவராக இருப்பது தம்மைக் காட்டிலும் இப்பெரிய பூமியில் அழியாமல் தொடரும் எல்லா உயிர்களுக்கும் இனிது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனேற் சான்றோன் எனக் கேட்ட தாய். இந்த குறளுக்கான விளக்கம்: தம் மகனைக் கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதைக் கேட்ட தாய் அவனைப் பெற்ற பொழுது அடைந்த இன்பத்தைக் காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். இந்த குறளுக்கான விளக்கம்: தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையைப் பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் அளவிற்கு பெயர் பெற்று தருவதே. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. மேலும் தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து திருக்குறளுக்கான எல்லா விளக்க வீடியோவையும் 1 by 1 முழுசாக போடுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.